அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லைட் எமிட்டிங் டயோட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பி அண்ட் என் டைப் மெட்டீரியலுக்கு நடுவில் இருக்கிற டிப்ளிஷன் லேயரில் அதிகப்படியான இருக்கக்கூடிய எனர்ஜி ரீகம்பைன் ஆகும்போது ஃபோட்டான்ஸாக ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்மளுடைய கண்களுக்கு விசிபிளான லைட் எனர்ஜியாக மாறுது. இது லைட் எமிட்டிங் டயோடுடைய கான்செப்ட். இந்த லைட் எமிட்டிங் டயோடை இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எமிட்டிங் டயோடு டிவிஸ், அதாவது எல்இடி டிவிஸ். ஸோ எல்சிடி டிவியோட அடுத்த அட்வான்ஸ் லெவலாக இன்றைக்கி எல்இடி டிவிஸ் நிறைய இடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த எல்இடி டிவியை விட இன்னும் பெட்டரான ஒரு லைட் எமிட்டிங் டயோடு தான் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இந்த ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் எலக்ட்ரோலூமினசன் லேயரில் இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி அதிகமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடோட ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய எமிசிவ் அண்ட் கண்டக்டிவ் லேயர்ஸ் தான் எல்இடியை விட இன்னும் பெட்டராக இந்த ஆர்கானிக் எல்இடி டிவைஸை அதிக எனர்ஜியை ரிலீஸ் பண்ண வைக்குது. இதன் காரணமாக எல்இடி அப்ளிகேஷன்ஸை விட இன்றைக்கி ஓஎல்இடியோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஓஎல்இடி மெட்டீரியலை யூஸ் பண்ணி டிவிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது எல்இடியோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.